அனைவருக்கும் வணக்கம். மாதாபிதா குரு தெய்வ ஆசீர்வாதம் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சஞானத்தையும் பெருமிடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கு மானசீகமான ஆசை. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு பதிவு தெய்வ வழிபாட்டை பத்தின ஒரு பதிவு. இது எல்லாத்துக்கும் பயன்படும்னு நம்புது. இதுல ஒரு ரெண்டு விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரு கிரகத்துக்கு 2 வீடு இருக்கும். அதுல ஆண் வீடு பெண் வீடுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது எப்படி வேறுபடுத்தி காட்டுற தெய்வத்தை அப்படிங்கிறத நம்ம அங்க பார்க்க போறோம். முதல்ல இந்த தெய்வ வழிபாட்டுக்கு ராசிகள் என்ன செய்யுது அப்படிங்கிறதுதான் பார்க்க போறோம். ஒரு பிறந்த கால ராசியவோ இல்ல ஒரு திசா நடத்தக்கூடிய கிரகம் நின்ற ராசியவோ வைத்து நம்ம எப்படி வழிபாடு சொல்ல போறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குற கண்டென்ட். மேசராசி அப்படின்னா செவ்வாய் அந்த வீட்டுடைய அதிபதியாகிறாரு. அது ஒரு ஆண் வீடாகுது. முதல் 15 பாகைக்கு அவர் பைரவராகவும் 2வது 15 பாகைக்கு அவர் முருகராகவும் செயல்படுறார். ஸோ அதனால நம்ம மேசராசிக்கு பைரவ வழிபாடும் முருகர் வழிபாடும் சொல்லலாம். அது சிறந்த பலனை அளிக்கிறது. அங்க ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோ. உதாரணமா சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோ. உக்கிரமான ஆணுடைய கோபத்தை கொண்ட உக்ர தெய்வங்கள் பகவதி, காளி அந்த தேவதைய வழிபடுறதுக்கான அமைப்பை சொல்லலாம். அப்ப ஒரு ஆண் ராசியில ஆண் கிரகமே இருக்கும்போது அது ஆண் தெய்வத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. ஒரு ஆண் ராசியில ஒரு பெண் கிரகம் இருக்கும்போது ஆணுடைய கோபத்தையும் ஆணுடைய வீரத்தையும் ஆணோட தைரியத்தையும் உக்கிரத்தையும் கொண்ட ஒரு பெண் தெய்வத்தை சொல்றதுங்கிறத இங்க மறைமுகமா உணர்த்துது. அது ஒரு துளாராசி அப்படின்னு வச்சுக்கோ. சுக்கரனுடைய ஆண் வீடு. அது ரிஷபராசியில சுக்கரனுடைய பெண் வீடு. இப்ப நம்ம மேசத்துக்கு செவ்வாயோட ஆண் வீடுன்னு சொன்னோம். இந்த மாதிரி ரிஷபராசிக்குன்னு சொல்லும் போது சுக்கரனுடைய பெண் வீடு. இது முழுக்க காமாட்சி அம்பாள் அப்படிங்கிற காமாட்சி அம்மன் சொல்லுது. சாரதா தேவியன்னு சொல்லுது. ஸோ நம்ம பக்கத்துல அதிகமா காமாட்சி அம்மன் கோயில் அதிகமா இருக்கிறதுனால காமாட்சி அம்மன் வழிபாட தீவிரப்படுத்தி செய்யலாம். அது சிறந்த வழிபாட கொடுக்குது. அங்க ஒரு ஆண் கிரகம் தான் அலங்காரம் அம்மன் சொல்லலாம். ஒண்ணு. 2வது பிற்பகுதி அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்படின்னா அங்க சிவபார்வதின்னு சொல்லக்கூடிய தெய்வங்களை கும்பிடலாம். ஸோ அங்க 2 தெய்வம் தான். ஒண்ணு காமாட்சி அம்மன் இல்லைன்னு சிவபார்வதி. இந்த 2 தெய்வம் தான் சொல்லலாம். அது இல்லாம முகம் இல்லாத தெய்வ வழிபாடு பண்ணா நந்தி வழிபாடு பண்ணலாம். நந்தி மேல் அமர்ந்திருக்க சிவபார்வதி வழிபாடையும் சொல்லலாம். ரிஷபராசிக்கு அது ஒரு நல்ல விதமா செய்யும். ரிஷபராசியில பிறந்திருந்தாலும் ரிஷப லக்கணமாய் இருந்தாலும் ரிஷபத்துல ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் அது நல்லா கேட்கும். ஒரு மிதினம் அப்படின்னு வச்சுக்கிறோம். அது ஒரு ஆண் தத்துவம் உள்ள ஒரு பெருமாளுடைய வீடு. அது திருப்பதி வழிபாட நம்ம உச்சரிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு கிருஷ்ணனுடைய வழிபாட்டையும் சொல்லலாம். முதல் 15 பாகையில நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி பெருமாள் சொல்றோம். 2வது பகுதியில ராதே கிருஷ்ண வழிபாட நம்ம சொல்லலாம். அதுலயும் பர்டிகுலரா புனர்பூச நட்சத்திரத்துல ஒரு கிரகம் தரிசனம் நடத்தினா கண்டிப்பா தனித்து இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய வழிபாடு சொல்றது சிறப்பு. அது நல்ல ஒரு தன்மை கொடுக்கும். 2வது அங்க ஒரு கிரகம் உதாரணமா ஒரு புதன் இருக்காரு, வக்கரமா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த பெருமாளே கோபக்கார பெருமாள் அப்படிய தெய்வங்களை வழிபடலாம். நரசிங்க பெருமாள் அப்படிங்கிற மாதிரி தெய்வங்களை கொஞ்சம் பெருமாளோட ரூபத்துல கும்பலாம். இது பர்டிகுலரா புதன் ஒரு காற்று ராசி. அது பெருமாள் தத்துவம் ஒரு ராசி. அப்ப பறவை குணமும் அங்க இருக்கிறதுனால கருடாழ்வார் சொல்லலாம். ஸோ அந்த புதன் அங்க வக்கரமா இருந்தாலோ இல்ல அங்க இருக்கிற ராகநட்சத்திரம் கருடாழ்வார் வழிபாடு சிறப்பா கும்பிட சொல்லலாம். கடகராசின்னு வச்சுக்கிறோம். இது ஒரு பெண் ராசி. இங்க பலம் பெறக்கூடிய கிரகம் சந்திரன். அது முழுக்க ஒரு மாரியம்மன் வழிபாட்டை சொல்லுது. இதுல மாரியம்மன்லாம் என்னென்னலாம் சொல்லணும். சாத்வீகமான பாரம்பரியம் மிக்க எல்லா காலம் பூஜை நடக்கக்கூடிய பெரிய கோயில பூரா சொல்லலாம். அங்க ஒரு வலிமையான பாவ கிரகம் இருக்கு. இல்ல ஒரு பகை கிரகம்னா காளிகாம்பலா எடுத்துக்கலாம். அப்ப அங்க 2 தான். ஒண்ணு மாரியம்மன் சார்ந்த கோயில். ஆனா அதுல எல்லா வழிபாடும் இருக்கணும். உதாரணமா சாமிபுரம் மாரியம்மன், தாயமங்கல் மாரியம்மன், கௌமாரியம்மன் அப்படி தேவதைகளை சொல்லலாம்.
அங்க உக்கிர தெய்வங்கள் இருக்கிறா மட்டும்தான் காளி தேவதைக்கு போறோம். அதே மாதிரி அங்க செவ்வாய் நீசமா இருக்கு, அதுவும் காளி வழிபாட்டை சொல்லலாம். காளியம்மன் அப்படின்னு சொல்லலாம், திருவேற்காடு மாரியம்மன் சொல்லலாம். சோ கடகராசிக்கு அம்மன் வழிபாடுகள்ல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல அங்க ஆயுள் நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கு, அறிஞ்சுக்கிடுவோம். ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய ஆதிசேஷன் வழிபாட சொல்லலாம், ரங்கநாதர் வழிபாட சொல்லலாம். ஏன்னா அது நதிக்கரை இருக்க ஒரு பெருமாள் அமைப்பதுனால ரங்கநாதருடைய வழிபாடு சால சிறந்த சிறப்பா கேட்கும். சிம்ம ராசின்னு வச்சுக்கணும். சிம்மத்துல ஒரு கிரகம் இருக்காரு, இல்ல சூரியன் கிரக சேர்க்கை இருக்கு, இல்ல சிம்மமே ஒரு பரிகார ராசியா இருக்காரு அப்படின்னா திருவண்ணாமலை வழிபாடு ரொம்ப சிறப்பு, ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது உடனே பலனளிக்கக்கூடிய ராசிகளா இருக்கும். அவங்களுடைய முதுகு வலி, கடன் அடைதல் இதெல்லாம் நல்லா கேட்கும். அதிகாரிக்கும் அவருக்குள்ள ஒரு பிரச்சனை, வருமான பிரச்சனை நீக்கக்கூடிய தன்மை அதுக்கு நிறைய உண்டு. அடுத்து கன்னி ராசி. இது புதன் ஆதிக்கம் உள்ள ஒரு ராசி. இது 2 விதமான தத்துவம் இருக்கு. பெருமாளையும் குறிக்கும், கன்னிமாரையும் குறிக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தீங்கன்னா குழந்தை பெருமாள் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒண்ணு. அப்ப உடுப்பி கிருஷ்ணன் கோயில் இந்த மாதிரி கோயில சொல்லலாம், குருவாயூரப்பன் கோயில சொல்லலாம். அதை எல்லாத்த விட நம்ம தமிழ்நாட்டுல அதிகம் வழிபடக்கூடிய கன்னிமாரி வழிபாடுகளை சொல்றதுக்கு சிறப்பான கோயிலா இருக்கும். அப்ப கன்னிமாரி வழிபாட்டை சொல்றதுக்கு இது பயன்படுது. அதே மாதிரி ஒரு நதிக்கரை கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடுகளை சொல்லலாம், ஸ்ரீரங்கத்தை தவிர மற்ற எல்லா கோயிலும் சொல்லலாம். பர்டிகுலரா கன்னிமார் வழிபாடுங்கிறத மறக்காம இருந்தா சரி. இவங்க திருப்பதி வழிபாடு போய் பண்றதன் மூலியமாக ஒரு பெரிய புண்ணியத்தை அடைகிறாங்க. ஆமா, அடைகிறாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த பலன் உண்டு. பொதுவாக திருப்பதி வழிபாட்டுல கன்னிராசிக்காரங்களும் மீன ராசி மீன லக்கணக்காரங்களுக்கும் நல்ல ஒரு பலனும் உடனே கிடைக்குது. அதுக்கடுத்து துலா ராசி வச்சுக்கணும். இது சுக்கரனுடைய தன்மையை கொண்டது, ஆண் ராசியில இருக்குதுங்க. அப்ப நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த ரிஷபராசிக்கு சொன்ன காமாட்சி அம்மன் இங்க சொல்ல முடியாது, இங்க அங்காளம்மன் சொல்லலாம். கொஞ்சம் கோபமும் அலங்காரமா இருக்க மாதிரி கன்னிகா பரமேஸ்வரி அப்படி சொல்லலாம். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் தன்மை சொல்லலாம். இங்க கூடுதலா ஒரு தகவல் என்னன்னா, சுக்கிரன் ஆண் வீட்டுல இருந்தாலும் சுக்கிரனுடைய வீடு ஆண் ராசியில இருந்து அங்க ஒரு கிரகம் செஞ்சாலும் விநாயகருடைய வழிபாடு தெளிவா சொல்லலாம். நல்லா கேட்கணும். அலங்காரம் உள்ள செல்வ விநாயகர், கற்பக விநாயகர், அப்படி ஒரு பணத்தின் பெயரை கொண்ட விநாயகரோட வழிபாடுகளை சொல்லலாம். அது நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய தன்மை. சார் இதை கும்பிடுறோம், இந்த விநாயகரை ஒரு ஆண் வீட்டுல சுக்கரன் இருக்கிற விநாயகரை கும்பிடுறோம், என்ன சார் நடக்கும் அப்படின்னா, முதல்ல உடம்பு ரிலாக்ஸா தெரியும், மனசு அப்படியே ஒரு காத்து மாதிரி செய்யலாம். அதுக்கடுத்து விருச்சிக ராசி. செவ்வாவோட தத்துவம் ஆனா பெண் ராசி. இங்க 3 விஷயத்த இங்க நம்ம கருத்துக்கிற போறோம். செவ்வாவோட தத்துவம், செவ்வாய் ஆண் கிரகமா இருந்தால் அவர்களுடைய வீடு பெண் தத்துவம் வீடு. இங்க பகவதி, காளி, பிரித்தியங்கரா, துர்கா இதெல்லாம் சொல்லலாம். இந்த உக்ரமான தெய்வத்தை பூரா பெண் தெய்வத்தை பூரா சொன்னா 2 ராசிக்கு சொல்லலாம். ஒண்ணு கடகராசிக்கு சொல்லலாம், செவ்வாய் நீசமாகிற வீடு, இல்ல விருச்சிக ராசிக்கு சொல்லலாம். இந்த 2 தேவதைகளுக்கு மட்டும்தான் அந்த உக்கிரமான கோபத்தை சிகப்பு துணி அணியக்கூடிய காசார்ந்த ஒரு தெய்வத்தோட பெண் தெய்வ சொல்லலாம். காளிகாம்பாள், பிரித்தியங்கரா, வராகி இந்த மாதிரி தெய்வத்தைன்னு சொல்லலாம். அதே உக்ர தெய்வம் அலங்காரமா அமைதியா இருந்தாங்கன்னா மகர ராசிக்கு சொல்லலாம். அப்போ உக்கிரமா இருக்கிறாங்க, பார்க்கவே பயமா இருக்கு அப்படின்னா அது விருச்சிக ராசிக்காக சொல்லக்கூடிய தேவதைகள். அது எப்படி இருக்குன்னா, கீழே ஒரு பெரிய அரக்கனை போட்டு மிதிக்கிற மாதிரியும், நாக்கு தொங்கும், ரொம்ப கோபகாரமா இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை குறிக்கக்கூடிய ராசியா இருக்கு. அதுக்கடுத்து நம்ம தனுசு ராசியை வச்சுக்கிறோம். இது முழுக்க முழுக்க பெரிய ஸ்தலங்களை பார்த்து, புனித சேத்திரங்கள், ராமேஸ்வரம், காசி, இந்த மாதிரி பெரிய ஸ்தலங்களை பார்த்து கும்பிடுறது சால சிறந்தது. இல்லைன்னா 6 கால பூஜை நடக்கூடிய கோயிலை பார்த்து கும்பிடுறது சால சிறந்தது. உங்களுக்கு குரு வழிபாடு மிக மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாட்டோம். குரு வழிபாடுனா குருட்சேத்திரங்கள் வாங்கக்கூடிய நல்ல குருமார்கள் வாழ்ந்த இடங்கள், உதாரணம் மந்திராலயம், காஞ்சி பெரிய காஞ்சி கோவில், இந்த மாதிரி கோவில் போய் கும்பிடுறது சால சிறந்தது. இவங்களுக்கு தெய்வம் சொன்னா பால விநாயகர், பாலகிருஷ்ணர், பாலகணேசன், பாலமுருகன் இல்ல குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை கும்பிடுறது நல்லா கேட்கும். அருமையான ஒரு பலனளிக்கக்கூடிய தெய்வமா இருக்கும். மகர ராசி. இது சனியோடைய ராசி. அதே நேரத்துல பெண் தத்துவத்தை கொண்டது. உக்கிரமான பெண் தெய்வங்கள் அமைதியா இருந்தா அலங்காரம் தெய்வோ அதெல்லாம் சொல்லலாம். உதாரணமா காளிகாம்பாள் அமைதியா இருக்காரு, அப்படியே
அலங்கார கோலத்துல இருக்கிறவங்க மகர ராசிக்கு எடுத்துக்கலாம். அங்காளம் இருக்கு, அமைதியா இருக்கு, ஒரு சாத்விகமா நல்ல அலங்காரமா இருக்காலும் மகர ராசிக்கு எடுத்துக்கலாம். இதுல ஒரு உக்ர தெய்வம் ராகுவோ செவ்வாய் இருந்தா அங்கதான் மண்டவோட போட்டிருக்க மாதிரி பத்திரகாளி, அகோரகாளி, அகோர இந்த அந்த ஏன்னா காலவசம் 10வது ராசியை குறிக்கிறதுனால சுடுகாட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்களை குறிக்கும். இங்க சனியோ சூரியன் இருக்கும்போது மகேஸ்வரனை குறிக்கும். ஈஸ்வர தத்துவத்துல மகேஸ்வரனை குறிக்கும். அப்ப நம்ம தெய்வங்கள்ல மகேஸ்வரனை கும்பலாம். சூரியன் இருந்தா, ராகுகேதுகள் இருந்ததுன்னா காளி, பத்திரகாளி, உக்ரகாளியை கும்பிடலாம். மற்ற ரெண்டு இல்லாம மற்ற எந்த கிரகங்கள் இருந்தாலும் சாத்வீகமான பெண் தெய்வங்கள் கும்பிடுறது சால சிறந்தது. சனியோட வீடு காவல் தெய்வங்களை குறிக்கக்கூடிய பெண் தெய்வம். இங்கதான் நமக்கு சேலக்காரி, ராக்காயி இந்த மாதிரி ஒரு பெண் தெய்வங்களுடைய வழிபாடுகளை பூரா சொல்லும். செல்லாயம்மா, இடுப்பி, கருப்பின்னு சொல்லக்கூடிய இந்த தேவதை எல்லாம் இங்க வருங்க இந்த வீட்டுல ஆகும். அதுக்கடுத்து கும்பம், இது ஒரு சனியோட ராசி, ஆண் ராசி. எப்படி சனியோட ராசி பெண் ராசிக்கு சிவ தத்துவம் வந்ததோ அது மாதிரி இங்க பெருமாளுடைய தத்துவம் வரும். இங்க நம்ம என்ன சொல்லும்போது திருப்பதி பெருமாள், ராமேஸ்வர ராமசாமி, ராமநாத சுவாமி அப்படி கூடிய ஒரு பெருமாள் வழிபாட சொல்லலாம். அதே மாதிரி பெருமாள் மலையிலே வரக்கூடிய கல்லழகர் இதெல்லாம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் சொல்லலாம். இதுல சொல்லும்போது ஐயனார், கருப்புசாமி, இடும்பன், சுடலிமரன்னு அதே ஆண் தெய்வத்துல போரம ரத்தப்பள்ளி எடுக்கக்கூடிய காவலருடைய வேஷம் கட்டி ஆடக்கூடிய தெய்வங்களை பூரா கும்பத்துக்கு உட்புறமா சொல்லலாம். இங்க ஒரு பகை கிரகங்களோ பாவகிரகங்களோ இருந்தாலோ இல்ல ரெண்டு கிரகத்துவத்துல இருந்தாலும் அந்த தெய்வத்துல உக்கிரத்தை சொல்லணும். சாத்விகம் என்றால் அந்த தெய்வம் சாத்விகமா இருக்குன்னு சொன்னா போதுமானது. மீனராசின்னு சொல்லும்போது முழுக்க முழுக்க திருச்செந்தூர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அங்க சூரியன் இருந்தாருன்னா ஒரு பழனி, திருத்தணி அப்படின்னு எங்க வேணாலும் மீனராசிக்கு முருகோட வடிவத்தை விட்டுறக்கூடாது. திருச்செந்தூர் முதல் தரம், மற்ற எல்லாமே முருகர் ஸ்தலத்தை சொன்னா போதும். சார் அங்க ஒரு கிரகம் இருக்கு அது பயங்கர தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம திருச்செந்தூர் வழிபாடோ இல்ல முருகோட வழிபாடோ பண்ண பண்ண அந்த உக்ரத்தோட தெய்வத்துடைய தன்மை அப்படியே படிப்படியா குறைகிறத பார்க்கலாம். மீனத்திலேயே ராகு கேதுவும் இருக்கு அப்படின்னா மயில் மேல் அமர்ந்திருக்க முருகனை கும்பிடும்போது அந்த பாம்போட வீரியம் அப்படியே குறையிறத நல்லா உணர முடியும். சோ தெய்வங்களை நீட்டை வச்சு மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சும் நம்ம வேறுபடுத்தி பலன் சொல்லும் போதோ இல்ல வழிபடும் போதோ நமக்கு நிறைய மாற்றங்களை உணர முடியுங்கிறதுல எந்த மாற்று கருத்துங்கள்ல ஒரு ஜாதகத்தோட பிரச்சனைகளை நிறைய சொல்லி நிறைய பலிதங்களை நம்ம உணர்ந்திருக்கிறேன். அதை நிறைய பேருக்கு சொல்லி அவங்களும் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துக்கூடிய அந்த அனுகூலங்களை தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் நம்ம நம்ம உடம்புக்குள்ள நமக்கு தெரியாம இருக்கக்கூடிய தீமைகளை விலக்கி நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கும் நம்மளை அடுத்த லெவலை கொண்டு வரவும் தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு கண்ணுக்கு தெரியாத அற்புதமான ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெய்வம்னு சொல்றோம். அது ஏதேனும் ஒரு ரூபத்துல நம்ம வழிபடுறது ரொம்ப முக்கியம். நம்ம வழிகாட்டுக்கு அற்புதமா பயன்படுங்கள், எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம ஜிகஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறத ரெண்டு விதமா நாங்க ஃபாலோ பண்றோம். ஒண்ணு அடிப்படை அப்படிங்கிற விஷயத்த பண்றோம். அது இந்த ஜனவரி மாசம் 28ஆம் தேதி மாலையில ஈவினிங்ல வகுப்பு ஆரம்பிக்கிறோம். ஒரு திட்டமிட்ட சிறந்த வகுப்புகளா இருக்கும். படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழ்கண்ட நம்பர் தொடர்பு கொண்டு சேரலாம். அதன் மூலியமா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய கசப்புகளை இருள்களை நீக்கி நல்ல இடத்துக்கு போறது இந்த ஜோதிட வலிசிங்கிறதுல மாற்றம் உங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னா சிறப்பு வகுப்புகள் அப்படிங்கிறத நம்ம ஜிகஸ் தொடர்ந்து நடத்திட்டு இருக்குது. இப்ப நட்சத்திர சித்தாங்கிற வகுப்பு பிப்ரவரி 2, 3, 4 நாள்ல நடக்க காத்திருக்குது. அது நேரடி வகுப்பா இருக்கும். அடிப்படை வகுப்பு வந்து ஆன்லைனையும் சிறப்பு வகுப்பு நேரடி நடக்க காத்திருக்குது. படிக்கணும் விருப்பம் முறை கீழே நம்பர் வந்து பயிற்சிக்கு முன்பதிவு செய்வது ரொம்ப அவசியம். இதன் மூலம் என்ன செய்யலாம்னா நமக்கு இருக்கக்கூடிய சந்தைகளை நீக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான வழிபாடாக ஒரு வழிகாட்டியா இருக்கும். நேரடி வகுப்புல இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையுமே நம்ம ஒவ்வொருமே கேள்விப்படும் நிகழ்ச்சிகள் பண்ணி சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிட்டே வரும். நம்முடைய அனுபவம் அப்படிங்கிறது நமக்கான ஆண்டவன். என்ன கேட்டா ஆண்டவன் யார் அப்படின்னு கேட்டா அனுபவமே ஆண்டவன். நம்முடைய அந்த அனுபவங்கிற ஆண்டவன் வந்து கையை பிடிச்சு கூட்டிட்டு போக கூட கண் தெரிஞ்சது. அது யார் கொடுக்க முடியும்? ஒரு நல்ல குரு கொடுக்க முடியும், ஒரு குருநாதரை வழிகாட்ட முடியும். அதுக்கு என்னோட குருநாதரும் எனக்கு முன்னுக்கு இருந்த குருநாதரும் நானும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்கல்ல, எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை.
இந்த இடத்துல என்னுடைய குழந்தை இருந்தா என்ன சொல்லணும் அதை சொல்ல தயாரா இருக்கும். படிக்க விருப்பவங்க படிக்கலாம். அனைவருக்கும் ஜிகர்ஸும் மனந்தார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கம் தெரிவித்து நன்றி.